அழகி புத்தம் புதிய மெகாத்தோட நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எடிட்டிங் பண்ணணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ராஜா, நீங்க ஏன்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்னால தானே நீ அடி வாங்கின. அப்பா எனக்கு வலிக்கலப்பா. அம்மா லேசா தான் அடிச்சாங்க. நான் சும்மா தான் அழுத மாதிரி பண்ணுனேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ராஜா, என் மனசு வலிக்குன்னு உனக்கு வலிக்கலன்னு சொல்ற அப்படிதானே? இல்லப்பா, எனக்கு நிஜமாவே வலிக்கலப்பா. செல்லப்பா. அப்பா எனக்கு நிஜமாவே வலிக்கலப்பா. உனக்கு வலிச்சிருக்கும். இல்லப்பா. உனக்கு வலிச்சதுடா. எப்படி சொல்றீங்க? எனக்கு வலிச்சதே. இவங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை என்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னுயிரடுவில் வர உன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகழல்லவா காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. ராஜா, ராஜா, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்பா பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீ பற்ற கூடாதுடா. உன்னை பெரிய ஆளாக்குவ. எனக்கு யாருமே இல்லடா. எனக்கு உன்ன மாதிரி அப்பா இல்ல. அதனால அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா நீ அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. உன் அப்பா நான் இருக்கேன்டா. உன் அப்பா வீரன். உன் அப்பா வீரன். உங்க அம்மா என்ன கோலையாக்க பாக்குறாடா. எனக்கு அது பிடிக்கல. நான் வீரனா இருக்கணும். என் பிள்ளைங்களுக்காகவாது நான் வீரனா இருக்கணும். ராஜா, நீ அப்பாவை முழுசா நம்புறல? நான் அப்பாவை மட்டும் தான் நம்புவேன். இது போதும்டா, இது போதும். உனக்கு நான் இருக்கேன்டா. உன் அப்பா நான் இருக்கேன். அப்ப உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்டா. இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு தகப்பன மாதிரி சிறந்த ஆசா இந்த உலகத்திலே கிடையாது. உனக்கு அப்பா சிறந்த ஆசா நான் இருப்பேன். அப்பா மட்டும் நீ நம்பினா போதும். அப்பா நம்புறல நீ? அப்பாவை மட்டும் தான் நான் நம்புவேன். அது போதும்டா. யார் தடுத்தாலும் சரி, அப்பா சொல்ற மந்திரத்தை மட்டும் விட்டுறாத. அப்பாவுக்கு தெரியும் புள்ளைய எந்த வழியில வழி நடத்தணும்னு தெரியும். நான் உங்க கூட வாரேன்ப்பா. சரிடா. அப்பா போலாமாப்பா? அந்த கம்பெனிக்கு போகணும்னு சொன்னீங்க. போமா, கிளம்புமா. போவோம்ப்பா. ராஜா, ராஜா. பரவாயில்லப்பா, நாம போவோம்ப்பா. அம்மா, அம்மா. அம்மா மீறி எப்படிடா? அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா? பிடிக்குமாவா? உசுருடா. அவா அப்பாவோட தேவதை. அப்பாக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன? உன்னையும் ரொம்ப பிடிக்கும், அம்மாவும் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா என்ன, அம்மா தான் வர வர ரொம்ப சேட்டை பண்ணுதா. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. அப்படியாப்பா? இப்ப பாரு, வந்து எப்படி சண்டை போடுவான்னு பாரு. ராஜா, ராஜா. இங்கதான் இருக்கா. ஓ, உங்ககிட்ட தான் இருக்கானே. அப்ப உருப்பிட்ட மாதிரிதான். அம்மா பாத்தீங்களாப்பா? இப்படிதாண்டா என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. அப்பா வெளியில தாண்டா புலி, வீட்டுக்குள்ள பூனை. அப்ப வீட்டுக்குள்ளேயும் புளியா இருங்கப்பா. நான் புலியா இருந்தா உங்க அம்மா தாண்டிக்கிட்டு வாளா? அவளே ஒரு அப்பாவி. நான் லைட்டா கத்துனாலே அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்னடா பண்ண? பூனையா இருந்துதான் ஆகணும். நீயும் அப்படிதான் இருக்கணும், புரியுதா? வெளியில சிங்கமா இருக்கணும், வீட்டுக்கு வந்தா அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும், புரியுதா? புரியுதுப்பா. ராஜா, போய் ஹோம்வொர்க் எழுது. அம்மா, தரவு எழுதுறேம்மா. இப்ப போய் எழுதுன்னு நான் சொன்னேன். என்ன மறைக்கிறீங்க? அவன் எழுதும் போது எழுதுவான். ஏன் உங்க கூட கூட்டு போலான்னு பாத்தீங்களா? கூட்டு போனா என்ன தப்புன்னு கேக்குறேன். கூட்டு போயிருவீங்களா? எங்க கூட்டு போங்க பாப்போம். காலையிலே சண்டே ஆரம்பிச்சாரு. நான் எங்கேயும் போகல. இல்ல, கூட்டு தான் போய் பாருங்களேன். சரிடி, கத்தாத. ராஜா, உன்னை வாட சொன்னேன். ஏன்டி, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அவனை நான் பாத்துக்கிட்டேன், நீ போ. தேவையில்ல, அவரை நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவீங்க. ஏன் என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போக கூடாதா? கூட்டிட்டு போக கூடாது. அவன் வீட்டுல தான் இருக்கணும். படிக்கிற வயசுல படிக்கணும். பொறுமையா போங்கப்பா, வேற வழியே இல்லப்பா. என்னடா சொல்லிட்டு இருக்க? இல்ல, ஹோம்வொர்க் எழுதிட்டு வரேன்ப்பான்னு சொல்ல வந்தேம்மா. உனக்கு இருக்க பொறுப்பு கூட பெரியவங்களுக்கு கிடையாது. நீ வந்து ஹோம்வொர்க் எழுது வா. வர வர உனக்கு சேட்டை அதிகமாயிட்டு இருக்குல்ல உனக்கு. நான் ஒண்ணு சேட்டெல்லாம் பண்ணல. ஆமாமா, சேட்டையே பண்ணல. ராஜா, நீங்க வா. நீங்க போங்கம்மா. நான் பேக் இங்க தான் வச்சிருக்கேன், எடுத்து எழுதிக்கிறேன். தேவையில்ல, நீ எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அவன் வருவான், நீ போ. அவனுக்கு எடுக்கதே நீங்க தானே. நான் கூட்டிட்டு போட்டா? தேவையில்ல. அப்பா, நாக்கோ வரேன்னு. தேவை
தேவையில்லைன்னு சொன்னேன்ல. நீ அப்படிதான் சொல்லுவ. நான் கூட்டிட்டு போறேன் வா. தேவையில்லை. கோபத்தை பாரு. பாவம், ரொம்ப பயப்படுறா. நான் என்னடி பண்ணிடுவேன் உன்னை மீறி? செல்வா, கம்பெனிக்கு கிளம்பலையா? எங்க இப்பதான் என்ன வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கா. ஒரு பக்கம் வெளியில வர முடியாது. முக்கியமானது, நிறைய சரக்கு வந்திருக்கு. அந்த தூத்துடி கார்பன்ல இருந்து நிறைய வந்திருக்குது. அதை நீ தான் பார்க்கணும் பாத்துக்க. ஐயோ, என்ன பண்ணனு தெரியலையே. அதுக்கப்புறம் அந்த தூத்துடி கார்பன்ல இருந்து ஒருத்தன் வாலாட்டிட்டு இருந்தான். அவனையும் பிடிச்சு வச்சிருக்கு. நீ வந்தாதான் கொஞ்சம் பயப்படுவான். சிக்கிட்டானாவே. இன்னைக்கு கார்பன்ல வச்சு தூக்கியாச்சு அவனை. ரொம்ப நாள் எனக்கு குறைச்சு கொடுத்துட்டே இருந்தான்ல. அதான் இன்னைக்கு கையும் களவுமா சிக்கனா தூக்கியாச்சு அவனை. நான் வரேன். இதா வந்துட்டே வா. சீக்கிரம் வா செல்வா. அதான் வா, கிளம்பலாம். வா ராஜா. இவனை கூட்டிட்டு கிளம்பி நான் பின்னாடியே வரேன். ஓகே செல்வா. ராஜா கூட்டிட்டு போறது அழகிக்கு தெரியக்கூடாது. கூட்டிட்டு போ. ஓகே செல்வா. நேரா தூத்துக்குடி கார்பெட் வந்துருந்தேன். அங்க வந்துரு. அப்புறம் அவனை நம்ம சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு வந்துரு. ஓகே செல்வா. சிக்கிட்டல நீ. எத்தனை நாளா எனக்கு பொடிச்சு கொடுத்துருப்பேன். நானும் நம்ம ரகசியத்துல எவன் போட்டு கொடுக்கான்னு நினைச்சேன். சிக்கிட்டல நீ. இன்னைக்கு உன் நிலைமைய பாரு. என்கிட்ட வாழ நீ. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. எங்க கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன். முக்கியமான சரக்கு வந்திருக்கான். அதுக்கு நான் போய் தான் ஆகணும். அதான் எவனோ ஒருத்த சிக்கியிருக்கான். அவனுக்கு நீங்க தானே சமத்தியா கொடுக்கணும். நீங்க போனாதானே முடியும். இல்ல இல்ல, நான் கம்பெனி கார்பனுக்கு தான் போறேன். இப்ப வந்துடுவேன். நான் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். எவனுக்கோ சமத்தியா கொடுக்கறதுக்கு நீங்க என்ன கிளம்பி இருக்கீங்க? கூட ராஜா வேற. நீங்க திருந்த போறதே இல்ல. நீங்க திருந்த போறதே இல்ல. இஷ்டத்துக்கு எல்லாரையும் அடிக்கவும் நொறுக்கவும் நாளைக்கு அது நமக்கு தானே சாபமா வரும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. போ. நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வரேன். புரியுதா? அதுக்கு முன்னாடி ஏதாவது பெயின் வந்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணி. நான் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வைக்கல. இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. ஏன்? இனி வழி வந்தாலும் எது வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல போறதே இல்ல. பாடுபடுத்தாதடி. முக்கியமானது போய் தான் ஆகணும். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். விகாரமா இருக்கு. உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சச்சா, அது மேல வந்துதா அந்த டென்ஷன், வேற ஒண்ணு இல்ல. தங்கம் இல்ல, ரசத்தி இல்ல. நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேண்டி. என்ன நீங்க ரொம்ப ஏமாத்துறீங்கல்ல. போயிட்டு 6 மணி நேரத்துல வந்துருவேன். ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ. நீங்க ரொம்ப நல்லவரு நினைச்சு தெரியுமா? இந்த உலகத்திலே என் செல்வா தான் ரொம்ப நல்லவரு நினைச்சேன். என் செல்வாக்கு யாரையும் கத்தி கூட பேச தெரியாது நினைச்சேன். ஆனா ஒட்டுமொத்த ரவுடிசமும் இங்கதான் இருந்திருக்கு. நான் ரவுடி எல்லாம் இல்ல. என்ன பண்ணவனுக்கு ரவுடி மாதிரியா தெரியுது. ரவுடி இல்ல, அதுக்கும் மேல. ஐயோ இல்லடி, அது என் முகம் தோச்சமே அப்படிதான். இல்ல, பொய். அழகி அழகி அழகி. ராசாத்தி, இங்க பாரு. இப்படி ஒன்ன பாத்துட்டு போனா எனக்கு இங்க என்ன வேலை ஓடும்? பாரு, நான் எந்த ரவுடிசமும் பண்ணல. பிசினஸ் மட்டும் தான் பண்ணுறேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏமாத்திட்டாங்களா? ஆமா, என்ன நீங்க ரொம்ப ஏமாத்திட்டீங்க. ஊட்டிக்கு ஒரு கம்பெனி தானே வாங்க வந்தீங்க. ஒட்டு மொத்த கம்பெனி வளைச்சு போட்டுட்டீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க எப்படிப்பட்டவர்னு. அந்த காவிய ஒண்ணு உங்களை சும்மா எல்லாம் பழி வாங்க துடிக்கல. அவ கம்பெனி சேர்த்து நீங்க தான் புடிங்கிருக்கீங்க. பிறகு அப்படிதானே பண்ணுவா. உண்மைதான். நான் ஒரு கம்பெனி வாங்க வந்தது என்னமோ உண்மைதான். அட்வான்ஸ் கொடுத்து பத்திரம் எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காவிய வந்து நின்னுட்டு நான் கொடுக்கல, நீங்க கிளம்புங்கன்னு என்ன மரியாதை இல்லாம பேசினான். அந்த கோவத்துல அவகிட்ட இருக்க ஒட்டுமொத்த கம்பெனி புடிங்கிட்டு வந்துட்டீங்க. பிசினஸ்மேனுக்கு ஒரு நாளுங்கிறது ஒரு யுகம் மாதிரி. என்னுடைய ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணினா அதுக்கான நஷ்டம் நான் வாங்க வேண்டாம். அவ ஒழுங்கு மரியாதையா இந்த கம்பெனி நான் இப்ப கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா நானே கொடுத்துட்டு வந்திருப்பேன். அட்வான்ஸ் போட்டுன்னு விட்டுட்டு வந்திருப்பேன். அவ திமிரா பண்ணினா, திமிரா நடந்துக்கிட்டா. அதான் நான் அப்படி பண்ணினேன். நல்லா சாக்கு போக்கு சொல்றீங்க. உன்னெல்லாம் பேச விட்டு நினைச்சுக்கையா, அவ்வளவுதான். உன்னெல்லாம் பேச விடக்கூடாது. என்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கு சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம். அப்படியா? இங்க பாருங்க, நான் கோவத்துல இருக்கேன். என் பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டேன். இப்படி சொல்லும் போதாண்டி வரணும்னே தோணுது. இங்க பாருங்க, நான் கோவத்துல இருக்கேன். எனக்கா கொஞ்ச நேரம் பொறுமையா காத்துரு. நான் இப்ப வந்துடுவேன். செல்லம் பத்திரமா இருக்கணுமா? நான் போயிட்டு கொண்டே வந்துடுவேன். வாங்க வாங்க, இங்க தானே வரணும். வாங்க, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இப்படியே போச்சுன்னா இந்த பிள்ளை இவங்களே மாதிரி வளர்த்துருவாங்களே. ஏற்கனவே ராஜா அவங்கள மாதிரியே மாறிட்டா. இப்ப இந்த குழந்தையும். இவங்களை விட்டுட்டு போகவும் முடியல, இவங்க கூடயே இருக்க முடியல. நான் விட்டுட்டு போனாலும் என்னை விட மாட்டாங்க. அதான் வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்களே.
தப்பிக்கவும் முடியல. இல்ல, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இந்த குழந்தையும் அவங்கள மாதிரி மாறக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு பண்ணிதான் ஆகணும். நான் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இல்ல, இந்த குழந்தைய இவங்களே மாதிரி வளர்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. இல்ல, இந்த குழந்தைய நான் மனுஷனா வாழ வைப்பேன். நான் நான் ஏதாவது முடிவு எடுத்துதான் ஆகணும். ஆமா ராஜா, அன்னைக்கு நீ அதிகமா பேசும்போது எனக்கு தெரியும் நீ இதுக்கு பின்னாடி இருப்பான்னு. அதனாலதான் பல நாளா உனக்கு தைச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். வசமா சுத்திட்டல நீ. செல்வா, நான் மட்டும் இதை பண்ணல செல்வா. அப்போ உன் கூட பண்ணதெல்லாம் யாருன்னு சொல்லி ஒன்ன விட்டுருதேன். எல்லாருக்கும் இந்த தொழில உன் மேல பொறாமையில இருக்காங்க. நீ மட்டும் தான் ஜெயிக்கிற. அதனால எல்லாரும் என்னதான் இதை வேலை பார்க்க சொன்னாங்க. என் கம்பெனிக்கு என்ன சரக்கு வருது என்ன யாதுன்னு நீ வேலை பார்த்து மத்தவங்களுக்கு சொல்லியிருக்க. அப்படின்னு எவனாலையும் ஜெயிக்க முடியல, அப்படிதானே? ஆமா செல்வா, விட்டுரு செல்வா. என் வயசுக்காது வயசுக்கு தகுந்த வேலை பார்க்கலையே. டேய், பேசுங்கடா. பிசினஸ் வந்துட்டா இறக்கத்தங்க எதிர்பார்க்கவே முடியாது. துரோகி எல்லாம் இந்த செல்வா மன்னிச்சதே கிடையாது. துரோகிகளுக்கு மட்டும் இந்த செல்வா கிட்ட மன்னிப்பே கிடையாது. எதை வேணாலும் மன்னிப்பா. துரோகத்தை மட்டும் இந்த செல்வா மன்னிக்கவே மாட்டான். உனக்கு என் தொழில போட்டி பொறாம இருந்தா என் கிட்ட வந்து பேசியிருக்கணும். முதுகுல குத்துனா நான் ஏமாந்துவேன் நினைச்சியா? நான் செல்வாடா, ஒரு நாள் ஏமாற மாட்டேன். செல்வா செல்வா வேண்டாம் செல்வா, செல்வா வேண்டாம் செல்வா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுரு செல்வா. மன்னிப்பு செல்வா கிட்ட கிடைக்காதே. அன்னைக்கு எங்க அப்பா எப்படி ஏத்து பேசுனீங்க? ஐயோ ஐயோ செல்வா, செல்வா அப்படியே செல்வா, விட்டுரு செல்வா, விட்டுரு செல்வா. பேசுங்க. இந்த செல்வாக்கு துரோகம் பண்ணனா என்ன நடக்குன்னு சில சாம்பிள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த சாம்பிள் நீனாவே இருந்துட்டு போ. விடாத. துரோகி. வந்ததுனால பார்த்தேன். நான் யார் சரி நம்பல, கண்ணால பார்த்துட்டேன். இனிமேல இது மேல இவளுக்கு என்ன ஆச்சு? இவளுக்கு இவங்க வந்தது யாராவது கவனிச்சுப்பாங்க? வாய்ப்பு இருக்கு செல்வா. அழகியா இப்படி பண்ணனா? இவன் இருக்கிற காஃபன் வந்தா, இவன் எப்படி வந்தா தெரியல செல்வா. எல்லாரும் நோட் பண்ணிருப்பானுங்களே. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ராஜாவா, சீக்கிரம் கிளம்பு செல்வா. நான் இங்க இருக்கத பாத்துக்கிறேன். மிச்சத்தை முடிச்சிட்டு வா. அதே மாதிரி முடிச்சு வரேன்டா. ஓகே செல்வா, நீ சீக்கிரம் கிளம்பு. அறிவில்ல உனக்கு? அறிவில்ல? எங்க வந்துட்ட நீ? ராஜா வரும்போது நான் வரக்கூடாதா என்ன? அறிவில்ல அவ பேசாத. அங்க எதுக்கு வந்த? அதான் ராஜா வரும்போது நான் வந்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். கோத்த குழப்பாத. இன்னொரு வாட்டி நீ வீட்டை விட்டு வெளியே பார்த்த எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் கிளம்புறேன். கோத்த குழப்பாத. இந்த செல்வா எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சொன்னா கேளு. நான் இங்க இருந்து போறேன், என்ன விடுங்கன்னு சொன்னேன். அப்பதான் செல்வா செல்வா பொண்டாட்டி வெளியில அனுப்ப மாட்டான். இங்க தாண்டி நீ இருக்கணும். என் பொண்டாட்டியா நீங்க தான் இருக்கணும். எனக்கு உரிமைப்பட்டவா இங்க தான் இருக்கணும். தேவையில்லாம வீம பிடிக்காத. ஓ, உள்ள போ. முடியாது, நான் வெளியில போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏற்கனவே ராஜாவை உங்களை மாதிரியே மாத்திட்டீங்க. அவனுக்கு இப்ப இதெல்லாம் சாதாரணமா போச்சுது. இப்போ இந்த வயிற்று இருக்க பிள்ளையும் உங்களே மாதிரி மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, செல்வா பிள்ளைங்க செல்வா மாதிரி தான் இருக்கணும். என் பிள்ளைங்க என்ன மாதிரி தாண்டி இருப்பாங்க. வேண்டான்னு சொல்றேன். ஷோ பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்க வேண்டான்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல, புரியுதா? எனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல, அப்படிதானே? என் மனசு நீங்க அதை எடுத்து பிடிச்சிட்ட. அது தேவையில்லாம அழிச்சத சொல்லிட்டேன். நீ இப்படி பண்ணிட்டு இருந்த எனக்கு வெறுப்பு தான் வரும். நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ உயிர். இந்த பிசினஸும் எனக்கு உசுறுதான். நான் வாழ்க்கையில வெற்றி அடையதுக்கு எவ்வளவு பாடு எவ்வளவு அவமானப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்த அடையதுக்கு நான் பட்ட அவமானமும் வேதனை ஏகப்பட்டது. அதே விஷயங்களை நான் இழந்திருக்கேன். உனக்காக அத்தனை விட்டு வெளியே வாடி சொல்றது ஏன் எப்படி முடியும்? அப்ப நான் பட்ட அவமானம் வேதனைக்கெல்லாம் சொல்லு. நான் பட்ட வேதனை அவமானம் அதெல்லாம் வீணா போக சொல்றியா? நான் இன்னும் உச்சத்தை தொடல. உச்சத்தை தொடர வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கு நீ ஒரு நாள் தடையா வரக்கூடாது. காசு படத்துக்காக நான் பிசினஸ் பண்ணல. ஜெயிக்கணும். அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து நான் ஒசரணும்.
எந்த இடத்துல அவமானப்பட்டனா அதே இடத்துல வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் எனக்கு. சரி, நீங்க உங்க பிசினஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றதையும் கேளுங்க. உங்க சம்பாத்தியத்துல இருந்து நான் ஒரு நாள் நீ சாப்பிட மாட்டேன். அந்த ரத்தக்கார பிடிச்ச சாப்பாடு எனக்கு வேண்டாம். நான் சுயமா சம்பாத்தியம் பண்ணி நான் தான் சாப்பிடுவேன். நான் வேலைக்கு போவேன், சுயமா வாழுவேன். அதே மாதிரி இந்த வயிற்றுக்க குழந்தை நீங்க சொந்த கொண்டாடவே கூடாது. என்னடி பேசுற? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இதுக்கெல்லாம் சம்மதிச்சா நான் இங்க இருக்கேன். இல்ல எப்படி இங்க இருந்து எனக்கு போகணும்னு தெரியும். உங்க கம்பெனி வரைக்கும் வந்தவளுக்கு வீட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கோத்த குழப்பாத. சம்மதிச்சா இங்க இருப்பேன். இல்ல சொல்லுங்க, நான் இங்க இருக்கட்டுமா போகட்டுமா? ஏன் நான் பிசினஸ் மேன் தெரிஞ்சுதானே எனக்கு காதலிச்ச? அஞ்சா கொஞ்சம் உள்ள போ. நான் கேட்க போ சொல்லுடி. நான் பிசினஸ் மேன் தெரிஞ்சுதானே எனக்கு காதலிச்ச? நான் பிசினஸ் மேன் தெரிஞ்சுதானே ராஜாவை எனக்காக பெத்த? இப்ப என்னடி? நான் பிசினஸ்னா ஏதோ நேர்மையா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு நீ காதலிக்கும் போது இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ராஜாவை எனக்காக வைத்த சுமந்துட்டு இருக்கும் போது இதுதான் பண்ணினேன். இந்த புள்ளைய வைத்த சுமந்துட்டு இருக்கேன். இப்பவும் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வரல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சத்தம் கட்டாம வீட்டுக்குள்ள போய் இருப்போ. முடியாது. கோத்த கலப்பாதடி. உன் மேல கோமே படக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் கோத்த கலப்பாம உள்ள போ. நான் சொன்னதுக்கு நீங்க சம்மதிக்கதா இருந்தா நான் உள்ள போறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, எப்படி இந்த வீட்டை விட்டு போகணும்னு எனக்கு தெரியும். என்ன மிரட்டி பாக்குறல நீ? ஏண்டி என் நிம்மதியெல்லாம் இப்படி தொலைக்கிற? உன்னை உசு புசுல காதலிக்கிறதுக்கு நீ கொடுக்குற பரிசாடி இதெல்லாம். இப்போ சொல்றேன், எனக்கு உன் மேல கோவம் வரல. நீ பண்றத பார்த்து எனக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயம் தான் என்ன எதுவுமே பண்ண விடாம தடுக்குது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இங்க இருக்கணும்னா என் கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் இருக்கேன். இல்லனா இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன். கிளம்பி எங்க போவ? ஏன் ராஜா வைத்து இருக்கும் போதே 5 வருஷம் வச்சு நான் அவனை பாதுகாக்கல? பட்ட வேதனையும் அவமானம் போதாது உனக்கு? என் கூட தான் நீ இருக்கணும். என் பொண்டாட்டி செல்வா பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும். அதுதான் அவளுக்கும் கௌரவம், பாதுகாப்பு, மரியாதை. புரியுதா? பாதுகாப்பு? நீங்க என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது எனக்கு புரியல. ஏதோ பொண்டாட்டிய பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அது ஒரு காதலி, அது ஒரு பாசம் நினைச்சேன். இப்பதானே தெரியுது வெளியில போனா உசுருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு. அந்த அளவுக்கு பகை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்கிட்ட இந்த எல்லாத்தையும் மறைச்சிங்கல்ல. நான் ஒண்ணு உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைச்சதும் இல்ல. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல நினைச்சேன். நீ தான் வேண்டாம், என் கடந்த காலம் வேண்டவே வேண்டான்னு சொன்ன. என்ன சொல்றீங்க? நீ தானடி என் கடந்த காலம் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன. காதல் தொழில மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல, அது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். நான் அதுக்கு மேல அவமானப்பட்டதுக்காக தான் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன். அந்த காதலால ஏற்பட்ட வலியும் வேதனைக்காக வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சுதான் இந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். காதல்ல எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. அது அந்த வயசுல வந்தது, நான் ஏமாந்தேன், அவ்வளவுதான். நீ என் வாழ்க்கையில வந்தது, எனக்காக ராஜாவை பெற்று கொடுத்தது. இதுதாண்டி என் வாழ்க்கையில முக்கியமானது. சரி, கோபப்படாம இரு. சரியா? நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. என்ன சொல்லணும்? நான் இங்க இருக்கணும்னா உங்க வருமானத்துல இருந்து என் வாய்க்குல ஒரு வயசு சோறு கூட போக கூடாது. நான் சாப்பிடுறதுக்கு நான் தான் உழைப்பேன். அதே மாதிரி இந்த புள்ளைய நீங்க சொந்த கொண்டாட கூடாது. ஏன் இப்படி தண்டிக்கிற? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. காலம் வரும்போது நீ ஏன் புரிஞ்சுக்குவ, அவ்வளவுதான். நான் கேட்கறதுக்கு பதிலே. சரி, இனிமேல உன் பக்கத்துல வரமாட்டேன். வயிற்று இருக்க என் புள்ளைய நான் சொந்த கொண்டாடவும் மாட்டேன். போதுமா? சம்பாத்தியா? அது மட்டும் என்னால சம்மதிக்க முடியாது. அப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்படியே விதமா நீ சாப்பிட்டு பாரு. 2 இட்லி திம்ப, அத ஹோட்டல்ல நினைச்சு தின்னுட்டு போ. எப்படி சொல்லிட்டு போது பாரு. என்ன வலிக்குது. இல்ல இவங்க இந்த குழந்தைய பார்க்க கூட செய்யக்கூடாது. இந்த குழந்தை நான் இவங்கள மாதிரி முரட வளர்க்க மாட்டேன். ராஜாவை என்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி இந்த குழந்தைய நான் ஒப்படைக்க மாட்டேன். நானே பார்த்துக்குவேன். இப்ப நீ அழுது யாரையும் கூப்பிட்டியா? இந்த குழந்தை இவங்க பார்க்க கூட செய்யக்கூடாது. இல்ல, நான் யாரையும் கூப்பிடல. உனக்கு ஏதாவது பண்ணுதா? இல்லையா, சும்மாதான் நிக்க. ஒன்னதான் கேட்க, உனக்கு ஏதாவது பண்ணுதா? ஏன் ஒரு மாதிரி முணங்குற? வழியில வந்துட்டாடே. இல்லையா, நான் சும்மாதான் நிக்க. நீங்க கம்பெனிக்கெல்லாம் போகல? போகலமா, எனக்கும் ஒரு கொள்கை.
கெட்டினவளையும் பார்க்கணும்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன். இந்த டயம் என் பொண்டாட்டிக்காக ஒதுக்குன டயம். அதான் இப்ப என்ன டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அதுக்காக உன்னை பார்க்காமயே இருக்க முடியும். அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி, தொடருக்கு தான் வாய்ப்பு இல்ல, தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஐயோ, இப்ப பார்த்து இங்க இருக்காங்களே. அம்மா, வயிறு வலிக்கு. அம்மா. பேசாம பெட்ரோலுக்கு போயிட வேண்டியதான். இவன் ஏன் ஒரு மாதிரி நெறிஞ்சுக்கிட்டு நிக்கா? வயிறு எதுவும் வலிக்காடி? இல்ல. வீம்புல எதுவும் சொல்லாம வச்சிடாதா, சொல்லிட்டேன். நான் தாங்கிக்கிட மாட்டேன், அவ்வளவுதான். பாரு, வீம்புல உனக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க ஒரு அண்ணியும் அம்மாக்காரி இருக்கா பாரு, உசுரோட இருக்க மாட்டாங்க, பாத்துக்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவ்வளவுதானே, அப்பப்ப வந்து உனக்கு திருமணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? எல்லாம் தெரியும். ஒரு நாளே சமத்தியா இருக்குது. நீங்க திருந்தவே மாட்டீங்க. முத உங்க அம்மையும் அண்ணி கதையும் திருந்த சொல்லி நான் மெதுவா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடி வயிறு வலிக்குதா? ஈடு வாட. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். 2 செகண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமே. நீங்க இறக்கி விடுங்க, நான் உங்க கூட வர மாட்டேன். இவாரம் பிடிக்காத சொல்லிட்டேன். வேண்டாண்டி, இந்த மாதிரி நேரத்துல என்ன தண்டிக்காதடி. மாட்டேன், மாட்டேன். உன்கிட்ட நடிக்காது, வா. என்ன விடுங்க சொன்னேன். குழந்தை மாதிரி பிடிவாத பிடிக்காத, ரொம்ப வலிக்குதா? வலி தாங்க முடியல. சரி, நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறேன். போயிடுறேன். என்னங்க, வலி தாங்க முடியலங்க. அம்மா. டாக்டர், டாக்டர். என்ன, முடியல, முடியல. சரி, அப்பவே வலி வந்திருக்க சொல்லிருக்கலாடி. சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்க, என்னால முடியல. சீக்கிரம் வர சொல்லுங்க. டாக்டர், டாக்டர். எங்க என்னால முடியலங்க, என்னால முடியலங்க, முடியலங்க. இரு கொஞ்சம் பொறுத்துக்கடி. டாக்டர் வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கடி. அப்பவே சொல்லிருக்கலாடி, எதுக்கு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுனா ராஜாவை பத்திரமா பாத்துக்கோங்க. செத்த போயிருவேண்டி. உன் மேல வச்சிருக்கிறது உசுரடி. இப்பெல்லாம் பேசாதடி, தாங்கிக்க மாட்டேன்டி. உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன்டி, உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். உசுரடி, உசுரடி. இங்க பாரு, என்னையும் புள்ளைய நினைச்சு பாரு, எங்க நிலைமை நினைச்சு பாரு. பாரு, ராஜாவை நீ மனசு வச்சுக்க. உனக்கு தைரியம் தானா வரண்டி. ப்ளீஸ். செல்வா, டாக்டர், எனக்கு வலி வந்துட்டு டாக்டர். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, ரூமுக்குள்ள பண்ணாங்க. ஓகே டாக்டர், இங்க பாரு, நான் இருக்கேன், உன் கூட தான் இருப்பேன். சரியா? மனசு தைரியமா வச்சுக்க, உன் கூட தான் நான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்லடி, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன். நேத்து கத்தண்டா, சீக்கிரம் உள்ள வாங்க. பெயின் அதிகமா இருக்கணும், புரியுதாமா? அவ தாங்கிக்க மாட்டா, சீக்கிரம். என்னால முடியல, என்னால முடியல, எனக்கு முடியல. அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சீக்கிரம் டெலிவரி ஆயிடும். தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்க. செல்வா பொண்டாட்டியா இருந்துட்டு தைரியம் இல்லாம இருக்கலாமா? செல்வா பக்கத்துலயே இருக்கான், தைரியமா இருங்க. தைரியமா இருடி, ப்ளீஸ் டே. ராஜா, ராஜாவை கூப்பிடுங்க, ராஜாவை கூப்பிடுங்க, ராஜாவை கூப்பிடுங்க. சரி, நான் ரோஹித்துக்கு போன் அடிச்சிருக்கேன், போட்டுட்டு வருவான். செல்வா, டாக்டர் சீக்கிரம் டாக்டர். கவலைப்படாத செல்வா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல டெலிவரி ஆயிடும், கவலைப்படாம இரு. அம்மா, இவ்வளவு லேட்டா கூட்டு வந்திருக்க? நீர் சத்து இல்ல, சீக்கிரம் டெலிவரிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா. என்னம்மா? சீக்கிரம் டாக்டர், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல செல்வா, நார்மலா இரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல டெலிவரி ஆயிடும். ஓகே டாக்டர். என்ன செல்வா, நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நீ இவ்வளவு பெரிய தைரியசாலி, எல்லா விஷயத்தையும் அசால்ட்டா முடிக்கிறவன்,
இப்படி அழுதுகிட்டு இருக்கிய? அழாத அழாத, எல்லாம் சரியாயிரும். சரிங்க டாக்டர். என்னங்க, என்னால முடியலங்க. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. முடியலங்க அம்மா, முடியலங்க, வலிக்குங்க. ஐயோ, ஏன்டி உனக்கு இந்த கோவம்? அப்பவுமே சொல்லியிருந்தா நான் கூட்டு வந்திருப்பேன்ல. என்ன தண்டிக்கிறேங்க பேர்ல உன்னை தண்டிச்சுட்டேடி. நீ பண்ண நரக வேதனையை பார்க்கறதுக்காடி நான் உன்னை அவ்வளவு உசுர காதலிச்சேன். உன் மேல பயிற்சமா இருக்கேன்டி. என்னால முடியலங்க. இப்ப டெலிவரி கவலைப்படாம இரு. நான் பக்கத்துல தாண்டி இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்க. அத்தைங்க, காமெடிங்க, சீக்கிரம் என்ன? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. என் மேல கோவம்லாம் படாதடி. முடியலங்க. இரு, நான் தூக்கி வச்சிருக்கேன்ல, கொஞ்சம் பெயின் குறையும். முடியலங்க, என்னால முடியலங்க. எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு பேசு, கொஞ்சம் தைரியமா இரு. எனக்கு ரொம்ப வலிக்குங்க, என்னால முடியல. அம்மா, நிறை மாத நிலவே வா வா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தாரம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலை நான் இருக்கேன், தைரியமா இரு. உன்னையும் புள்ளி நல்லா பாத்துக்கிட்டு வேண்டி என்ன நம்புடி. இத முழுசா நம்புடி. நான் வாழ்றதே உனக்காக தாண்டி. ஏங்க, ஏங்க, என்னம்மா? இந்த பாசம் மட்டும் எனக்கு போதுண்டி. நீ எனக்கு வேணும்டி. I love youங்க. I love you டி. I love you டி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க பண்றத மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கல. மத்தபடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க பண்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. சாரிடி, சாரிடி. நல்லபடியா கொண்டு போயிட்டு வா. நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துடுறேன்டி. சரி சரி, அல்லாத பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுடி. நான் தாங்கிக்கிட மாட்டேன்டி. வலிக்குங்க, எங்க வலி தாங்க முடியலங்க. அம்மா, என்னால முடியலங்க. ஐயோ அம்மா, டாக்டர்! அம்மா, எனக்கு எனக்கு என்னால முடியலங்க. அம்மா, என் கூட இருப்பீங்கல்ல, என் கூட இருப்பீங்கல்ல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? உன் கூட தாண்டி இருப்பேன், உன் கூட மட்டும் தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. இப்பவும் கம்பெனிக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு போயிடாதீங்க ப்ளீஸுங்க. என்னால தாங்கிக்க முடியாதுங்க. இல்லடி, என்ன ஆனாலும் சரி போக மாட்டேன்டி. சத்தியமா சொல்றேன், போக மாட்டேன்டி. எனக்கு நீ முக்கியடி. உனக்கு அடுத்துதான் அதெல்லாம். உனக்கு மிஞ்சினது எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நீ மட்டும் தாண்டி, நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. உன்னை நல்லா பாத்துக்கணும், உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும் தான் நான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கௌரவமா உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி அப்படி பண்ணினேன். நான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் உனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணினேன். ஆனா இந்த நிலைமையில எப்படி நான் போவேன்? சத்தியமா உன்னை விட்டு நான் எங்க போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். என்ன நம்பு, நிம்மதியா இருடி. இப்ப நம்புறேங்க. வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க. என்னால முடியலங்க.